ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் நம்ம இட்லி தோசைக்கு சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். இது குயிக்காக 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப ருசியாகவும் இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானோனையும் ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தாராளமாக போதும். பாசிப்பருப்பு செவக்க வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. லேசாக பச்சை வாடை போகிற அளவுக்கு வறுத்தா மட்டும் போதும். பாருங்க, வறுத்தாச்சு. இப்போ இதை நல்லா கழுவி குக்கருக்கு மாற்றிக்கோங்க. குக்கருக்கு மாற்றியாச்சு. இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 பல்லு பூண்டை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 2 தக்காளி, அதையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 3 விசில் விட்டு பாசிப்பருப்பை நல்லா வேக விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 4 வெந்தயம், 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் கடுகு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரணும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. பொரிஞ்சோனையும் நான் காரம் கம்மியாக சேர்க்கறனால ஒரு மிளகா, பச்சை மிளகாவும் வரமிளகா ஒரு மிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க. வேக வச்ச பாசிப்பருப்பை இதில் சேர்த்து விடுங்க. தண்ணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு தேவையான அளவு. சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு கொஞ்சம் தேவைன்னா இந்த சமயம் ஒரு தக்காளியை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இல்லை புளிப்பு போதும்னா நீங்கள் பிழிஞ்சு விட தேவையில்லை. அவ்வளோதாங்க. இது நல்லா கொதிக்கணும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. பிகினர்ஸ் கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இதில் கலந்து விடுங்க. நல்ல வாசமாக இருக்குங்க. வீடே மணமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். குயிக்காக எப்படி சாம்பார் செய்கிறதுங்கிறத நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் குக்கிங் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.